இன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்ப இது முளைக்கீரை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் தான் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்து கேட்டால் இது சிவப்பு தண்டு கீரை அப்படின்னாங்க. தண்டில் சாம்பார் வைக்கலாம், கீரையில் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு கீரையை பொரியலுக்காக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்கிற கீரையை வாணலில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை நல்லா எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்பையும் கொஞ்சம் தண்ணி வரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. செம டேஸ்ட்டாக இருக்கும். தண்டு சாம்பார் கூட கீரை பொரியல் செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.